ஏமாப்ல அவ்வளவு செய்தி சொன்னாங்கல்ல, நீ பேசுறியா? நீ பேச. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா. சுவையெல்லாம் இடத்தெங்கும் சுவையாகுமா. கன்னி தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனியாக்கும் ஒரு வாசகம். கன்னி தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனியாக்கும் ஒரு வாசகம். உண்டென்று சொல்வதும் தன் கண்ணல்லவா, வந்த கண்ணல்லவா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா. சுவையெல்லாம் இதற்கென்றும் சுவையாகுமா. வாங்க மாப்பிள்ள. ஹலோ 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 ஆத்தா அவகமாயி உத்தமாவத்திலேயோர் சொல்லுவாசில் சந்திருந்தவரான தெய்வமே அம்மா பட்டகிரியே இங்க செஞ்சொந்தம் மாறியாயே. இன்னைக்கு வாத்தி வரம் கொடுத்த வாக்கணத்திலே எடுத்த அள்ளி வரம் கொடுத்த அடிப்பரமுனை எடுத்த தாயே உடுத்த எடுத்தவளை உத்தராட்சம் கொண்டவளை ரொம்ப எடுத்தவளை அந்த பரமசிவ பஞ்சனியே. வாரசனமாயிரம் ரெண்டு வரம் தருந்தவளே ஆத்தாணி மன்னம் பகுத்தவ மதுக்கர செல்லாணி கோமியந்து பதுக்கெல்லாம் போட்டு அனுபவம் நட்டாத்து போது கொல்லும் எங்கே செங்குந்தம் மாறி தாயே. இன்னைக்கு ஜெயசக்தி நண்பர்களோ இன்னைக்கு கலையமுதம் தலைமையிலே இன்னைக்கு எடுத்ததோர் பட்டிமன்றம் உனக்கு போட்டதோர் மினிநூல். இன்னைக்கு முதலாம் ஆண்டு தொடங்கினது நூற்றாண்டு அடி வரமடைந்து உலகெல்லாம் காத்திருக்கின்றாயே. நீ பிறந்த மலையாள மலையாள எல்லையிலே உடன் பிறந்த ஏழகண்ணி ஏழை ஏழை தெய்வகண்ணி தட்டி அடுலான கண்ணி தட்டி ஒன்று சாவண்டி வராகி தட்டி அருக்காணி மப்படாதியாத்த. நான் கூப்பிட்டு அழைக்கிறேன்
பார்க்கல, சந்தோஷமா இருக்கு. நடுவரவர்களே, நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க எத்தனையோ அமைப்புகளுக்கு எத்தனையோ பேருக்கு நான் வாய்ப்பு கொடுக்கறேன்னு. நான் கொடுக்கலீங்க. என்ன நம்பிக்கை ரசிகர் பெருமக்கள் இவனை கூப்பிட்டு பட்டிமன்றம் பண்ணா நல்லா இருக்கும்னு அவை கொடுக்கக்கூடிய பணத்தை உங்களை மாதிரி திறமை இருக்கிறவங்களை வாழ வச்சிட்டு இருக்கிறனுங்க. அதுக்கு காரணம் புடிநூல் போட்டவா அந்த உத்தமாபத்திரி ஒரு சொல்லு வாசகி அந்த சத்தியம் தவறாத மாறி தாய் தானுங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு எங்கேயோ ஒரு மூலையில உழவர் சந்தையில காய்கறி வித்துட்டு இருந்தவனே, மாட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவனே, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நான் பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சுநாதன் பேர் வாங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என் அருமை மாமா தேவகோட்டை மகாராஜன் தானுங்க. அவர் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு லட்ச லட்சமா சம்பாதிக்கிறேன்னா அதுக்கு ஒரு ஆணினுடைய உழைப்பும் என்னோட உழைப்பும் சேர்ந்துதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சுத்தரமுங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு சேலம் மாவட்டத்துல பட்டிமன்றம்னு சொன்னாவே நடுவர் எடுத்துக்கிட்டாவே அது கலை அமுதம் தாங்கிற பேர் வாங்கி நிற்கக்கூடிய மனுஷன். ஆள் சும்மா வந்தாங்கள் ரெண்டு கொமுறியா உன எல்லாம் இடத்துக்களை கூப்பிட்டு எங்களை வந்து பேசிட்டு வரேன். உனக்கு சேர்ல குறைச்சா குந்தாடி சேர் ஒரு வந்துட்டு ஆம்பளை குடிக்கிறேன் ஆம்பளை ஏன் குடிக்கிறேன்? எவனா வீட்டு போற குடிச்சிட்டு போறானா? கார வேலைக்கு போற, கட்டடத்து வேலைக்கு போற, எத்தனையோ வேலைக்கு போற, எந்த ஆம்பளையாவது குடிக்கிறானா? வீட்டுக்கு வரும்போது குடிக்கிறோம். ஏன் குடிக்கிறோம்? எங்களுக்கு தெரியும் ஐயா, பிராந்தி ஒரு பேயிலே அதை குடிச்சுட்டு போனா தானே பொண்டாட்டிக்கிற பிசாசு கம்மனு இருக்கிறான். நீதான் போனா குடுக்கிறான். நடுவரவர்களை ஊட்டுட்டு கிளம்போது தலைவாசப்படி பட்டாறு மண்டையில் அடிச்சது. சரி, ஒரு நல்ல காரியத்துக்கு போனா தலைவாசு தட்டுன்னு சாப்பிட பண்ணக்கூடாது. மாடு வாங்கப்படாது, விதவடைக்கூடாது, கருவடைக்கூடாது, பொண்ணு பார்க்கக்கூடாது, வயக்காடு கரை பண்ணக்கூடாது, பூசா தறி போடக்கூடாது, கொலுசு வாங்கப்படாது, தங்க நகை எடுக்கப்படாது, கல்யாணம் பண்ண முப்படக்கூடாது, சவடி எடுக்கப்படாது. அப்ப பட்டிமன்றம் நல்ல காரியம் தான். எல்லாருக்கும் ஒரு சாணுக்கு பவர் இருந்தா மஞ்சளாக ஒரு மூலம் இருக்குது பவர். இப்பேற்பட்ட பாவத்தை நம்பருக்கு நம்ம தொழிலுக்கு கிளம்பியில நம்ம ஜெயசக்தி நண்பர்களுக்குள் நம்மளை ஆசைப்பட்டு கூப்பிட்டுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கிளம்பி ஊட்டுட்டு கிளம்பினேன் பாருங்க. நிலவாசப்படி தட்டுச்சது எங்க வீட்டு அங்காள வரமேஸ்வரி, அகிலாண்ட நாயகி, சேலகட்டை சுனாமி, சாய்கீர் பட்ட சந்திரமுக்கு திருச்சல் ராணி ஜிலேபி பொண்டாடி தான் சண்டாடி. அது சரி, ஒரு சொம்பள தண்ணி கொடுத்தா பாலுக்கு தண்ணிக்கு சகனம் இல்ல வாங்கி குடிச்சு 4-8 வச்சம் பாருங்க. சரி, சாரப்பா கொண்டு சரச்சரன்னு போச்சு. பாம்பை கண்டாலும் காரியமாக மறுபடியும் ஒரு சொம்பு தண்ணி கொடுத்து மறுபடியும் 4-8 வச்சம் பாருங்க. 75 அடியிலிருந்து மொசக்குட்டியோட பொசுக்குன்னு முட்டிட்டு போச்சு. என்னடா 3 சங்கடப்படுது. நாங்களே கலையமுதற்கு ப்ரோக்ராம் வார வள்ளின்னு இன்னைக்கு காலையில தானே கன்ஃபார்ம் பண்ணோம். அது வரைக்கும் வந்தாலும் ஹார்ட் அட்டாக் வந்தாலும் கிடத்தேன். திடீர்னு இன்னைக்கு வரணும்னு சொல்லிட்டுமே அவரே வாவா சந்தோஷத்துல பொத்தி கிடப்பாரு. நாம போகாத விட்டு அந்த அம்மா பேட்டையில தூக்கு போட்டு தொங்கன்னு ஜெயசக்தியில காசு தர மாட்டாங்களே அப்படின்னு அங்கிருந்து பச்சை பிடிச்சி இங்க வந்தா ராகு 7 யமகண்ட 3 ரயிலாரி வந்து கொந்துருக்கு. ஓ, இந்த 3மா? ஒன்னு ராகு, ஒன்னு 7, ஒன்னு யமகண்ட. இது எங்களை பிடிச்ச ஜென்மம். யாரு நீங்க? ஒரு வாரத்தை வாழ்த்துறாங்க ஏங்க வாழ்த்துல ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளை வாழ்த்துற சமூகம் தப்பா பேசாது. உங்களை தான் வாழ்த்துவாங்க. உங்களை வாழ்த்த மாதிரி இருந்தா வாழ்த்த மாட்டான். அவன் சொல்றான், கூகுள்ல போட்டு பாருங்க என் புருஷன் தான் உலகத்திலேயே சந்தோஷமா இருக்கிறாரு. கூகுள்ல வர ஏன் இருக்க மாட்டானவ 30 நாள் இங்க வந்தாரு. நீங்க அவன் சந்தோஷம் வீட்டுல இருக்குதான் சொல்றேன். அவன் சந்தோஷமா இருக்கிற நாங்க தான் செருப்படி வாங்கிருத்தீங்களா? நடுவர்கள் ஆனால் நம்மளை வாழ்த்து நடுவர் சொல்லு மாப்ள. நோட்டுகளை நீட்டினா நோட்டங்களை மாத்தினா என்னைக்குமே ஒரு ஆம்பளை அடுத்தவன் காலம் புடிச்சு வாழணும்னு ஆசைப்பட மாட்டானுங்க. தன்மானத்தோடு தன் குடும்பம் சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்காதவன் ஆம்பளைங்க. அவன் தான் குடும்பத்துடைய பிக் பாஸ். சும்மா போடா போது பொம்பளை பார்த்தா சும்மா ஆடி அளவு தரிக்கிறா, ஆட்டுவாழ தளவு தரிக்கிறாளா. முந்தானத்து பட்டிமன்றம் வந்ததுல எந்தெந்த பாயிண்ட் மறந்தியோ அத்தனை பேசிட்டு போயிட்டாங்க.
பொம்பளையா கூப்பிட்டு யாரைய கூப்பிட்டது முந்தான ஜாரியை கூப்பிட்டது இந்த கூப்பிடுவீங்க. பொம்பளை நடுவர் கேட்கிறாங்க, பொம்பளை நடுவர் கேட்கிறாங்க. குரூப் வேற ஆரம்பிச்சு அது தனியா பழவா இருக்கிற பிள்ளைகளை பூரா கூட்டிட்டு போறது பொம்பளை நடுவருக்கு. ஆம்பளைங்க எல்லாம் கிளியாட்டு வேணும் மொழியாட்டு வேணும் பாக்குறது இல்ல, பேசினா போதும் நினைக்கிறான். லேடிஸ் நடுவர் மட்டும்தான் மேட்டுக்கு அழகா இருக்கணும். நீ நான் ஜோசியமா பார்க்க போறேன் பண்றது கூட இவங்க. நீங்க மனசாட்சி தொட்டீங்க ஆம்பளை தானே, ஏதாவது ஒண்ணுனாச்சும் அழகா இருக்குதா? முந்தானத்து பேஸ்புக் எடுத்து பாருங்க, 4 நாள் முன்னாடி எடுத்து பாருங்க. பொம்பளை நடுவர் தான் 18 வருஷத்துக்குள்ள 22 வருஷத்துக்குள்ள நீ ஆட்டமா காட்ட போறேன். முக்கியமான தேதிக்கு போன் எடுக்க மாட்டாங்க. நாம இந்த ப்ரோக்ராம் காரங்கிட்ட எங்களை கூட்டிட்டு வர அட்வான்ஸ் வாங்கிப்போம். காலையில மெசேஜ் போடுவாங்க, எனக்கு இடுப்புல நோவுது, எனக்கு வயிற்றுல நோவுது. எங்க மாமியா மண்டை போட்டா 8 தடவை தான் மண்டை போடுதா. ஒவ்வொரு ஆம்பளையும் ஒரு ப்ரோக்ராம் நடத்தி முடிக்கிறதுக்கு நாங்க வர்ற வேதனை கம்பியில நடக்கும்போது நடக்கிறவங்க. மாப்பிள்ள உன்னை கூட்டிட்டு வர்றதுக்குள்ள எங்க அம்மாட்ட குடிச்ச பாலெல்லாம் எனக்கு வெந்துருச்சு. மாப்பிள்ள நடுகிறவர்களை நான் என்னங்க வந்துட்டு அன்னாட ஒருத்தர்கிட்ட வெத்தலை வாங்கி வாங்கிக்கிறேன். ராமச்சந்திரனும் மணிகண்டனும் ஒரு நாளைக்கு 200 தடவை அண்ணா மஞ்சுநாதன் வந்துருவாரா, அண்ணா மஞ்சுநாதன் வந்துருவாரா. நான் வந்தோன்னு சொன்னேன், ராமச்சந்திரா மணிகண்டா மஞ்சுநாதனை வந்து கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிருக்கேன். வந்துட்டாரு. இல்ல இன்னைக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, வேடச்சந்த ஒரு நிகழ்ச்சி இருக்குது ஓப்பன்ல முதல்ல பேசி கொடுத்து நான் போறேன்னு சொன்னேன். என்ன புண்ணியமோ அந்த நிகழ்ச்சி கேன்சல் ஆயிடுச்சு. அதனால நடுவரவர்களே நல்லா பாருங்க, என்னைக்காவது ஆம்பளைய தன்னை அலங்காரப்படுத்திருக்கானா? மூஞ்சி கழுவோ கண்ணாடி முன்னாடி இப்போ பாலிஷ் பவுடர் அடிப்போ முதி கோதுனா ஆம்பளை அழகா தெரிவாங்க. ஆனா இதுக்கு அப்படியா பேரம் லவலி பேரத்தி லவலி ஆயா லவலி அப்பத்தா லவலி ஆட்டலுமா ஆமிக்கு சிமிக்கி நேற்று என்ன கலவை கலக்கி செவுத்துல அடிக்கிறாங்க. சசிகலாக்கு அடிச்சிருக்கிறா பாரு. கொண்டாடி சொன்ன மாமா மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன பண்ணிட்டு அப்படின்னா, பிம்பிள்ஸ்ல என்னடி முகப்பருன்னு அடியே 16 வருஷத்துல வந்தாத்தா அதுக்கு பேரு முகப்பரு, 36 வருஷத்துல வந்தா அதுக்கு பேரு முகப்பரு. சோரி சேரங்க நல்லா போய் டாக்டர் பாருங்க. முகப்பரு தான் வந்துருக்குது, என்ன பண்றதுன்னா நான் சொன்னேன் மாட்டுச்சாணி கலைக்கு பூசி சரியா போகும்னு. அவ சொன்னா மாமா மாட்டுச்சாணி வாசல்ல போட்டு வடிப்பாங்க, மூஞ்சிலேயே போடுவாங்க. சரி என்னதான் பண்றது, ஒரு 4500 பணம் கொடுக்க நான் போய் பேசியல் பண்ணா போய் ஒண்ணு பக்கத்து வீட்டு கவிதா சொன்னா நான் போய் பேசியல் பண்றேன்னா அவ கிடக்குற அவன் ஏன் பக்கத்து கொடுத்து 4500 ரூபாய் கேட்டாங்க. கோபம் வந்துடுது. 4500 ரூபாய் செலவு பண்ணி பேசியல் பண்றதுக்கு ஒரு மூட்டை அரிசி எடுத்து போட்ட 1 மாசம் திக்கலாம் நம்ம குடும்பத்துல. 4500 ரூபாய் சங்ககிரி சந்தையில் ஒரு வெள்ளாட்டு வாங்கிட்டு வருஷம் 2 கோடி போடுமில்லங்க. இப்போ முகரத்து கலவரத்துக்கு 4500 ரூபாய் பேசி போட்டு 1/2 கிலோ பிளிச்சு போடுற வாங்கி கொட்டி கொடுத்தேன். போட்டு கழுவிடிங்க. அவ சொன்னாடே இது கக்கூசுக்குள்ள போடுறது அப்படிங்க. ஆளாடப்பட்ட சேலம் பாத்ரூம்ல இதை போட்டு கழுவுவா அதே பீங்க பளபளன்னு ஆகுது. நீ போட்டு ஆகாதா, நீ அது போடக்கூடாத நடுவரவர்களே, போடக்கூடாது. அப்புறம் என்னதான் போடணும், ஆசிட்டு வாங்கி கொடுக்குமா? மொத்தமா போசுக்கிட்டு இருக்கிற கேட்க என்னங்கிற தெரியுமா? நான் எனக்கு அலங்காரம் பண்றேன் பாக்குறீங்களா அழகா தெரியும் வேண்டாம் கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்றாளே. தமிழ்நாட்டு பண்பாட்டுப்படி அவ கொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்ச போது கண்டவனுக்கு அழகா தெரிஞ்சு என்ன பண்ண போறாங்க. எவ்வளோ கொண்டாட்டி எனக்கு அழகா இருந்து எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஊர் பையங்களுக்கு பூரா கொண்டாட்டி அழகா இருந்தா நான் ஊர் விட்டு வெளியே வர முடியுமா? பட்டிமன்றம் பேச முடியுமா? மாட்டாளர் பண்ண முடியுமா? உலக சொந்த போக முடியுமா? படத்தில் நடிக்க முடியுமா? இல்ல வெளிநாடுல போக முடியுமா? நடுவரவர்களை பெருமை பேசிய குடும்பத்தை குப்பமாடு பண்ற பொம்பளைங்க நாட்டை தூக்கி நான் பாட்டிங்க. கல்யாணத்துக்கு முன்னால 2 வனம் சம்பாதிக்காது இருப்பேன். கல்யாணம் முடிச்சு எல்லாத்தையும் கூறு கட்ட நாகி தேசத்தி உறுப்பினராக இருக்கிறேன். 4 பேர் இன்னும் பார்க்கடா ஒரு நாக்கடை வச்சு கொடுக்குறோம், ஒரு வெள்ளிக்கோசு வாங்கி வியாபாரம் பண்ண 2 வனம் வந்தா குடும்பம் நல்லா இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து ஆளு கொஞ்சம் 10 ஆம்பளை போட்டு ஒரு குழுவை ஆரம்பிச்சு இதுவரைக்கும் தமிழகத்திலே ஆண்கள் குழு பிரிக்கப்பட்டதாக வரலாறே இல்லை. எந்த ஊர்லயும் போங்க நற்பணி மன்றம்னு சொன்னா ஆம்பளைங்க, எந்த ஊர்லயாவது மகளிர் நற்பணி மன்றம் இருக்குதா? லோடு அத சொன்னி கட்டுன்னு புருஷனை கண்டா கூட பொம்பளையில் பயம் இல்லை. இந்த காலையில 6 மணிக்கு குழுவுக்காரன் ஒருத்தர் வர்றான் தெரியுமா? ஓரக்கடுத்து உலையில ஓட்டு நாட்டுக்கடுத்து நாத்துக்கு போடுறேன். நம்மளை கண்டா கூட இவ்வளவு பயக்கிறது இல்லை. அவன் 6 மணிக்கு வேற ஏன் கவிதா ஏன் சுமதி ஏன் நீளம் வேணி வாங்குவேன். நீ வாங்காமே இருப்பேன். கொப்படையை வளைக்கணும்னு 7 கூட வாங்குவேன்.
புருஷன் முளைக்கு குழு வாங்குறாளா? நடுவரவர்கள் எதை போ பேசி எடுக்க வேண்டாம். ஃபேஷியல் பண்ணே இல்லையா மாப்ள? ஃபேஷியல் தான் முடிச்சு போச்ச பெருசு போடுறான். முடிக்கல என்ன? 4500 ரூபாய் செலவு பண்ணி பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணி ஆரம்பிக்கிறோம். 2 மணம் சம்பாரிச்சா, ஒரு கடை வச்சா, 2 கடையாச்சு, 3 கடையாச்சு, ஒரு இடம் வாங்கினா, ஊட்ட கட்டினா, வாசு கட்டினா. அப்ப என்ன சொல்றது கோமரி? பரவாயில்ல, சும்மா சுத்திட்டு இருந்தா புதுசுக்காரன் எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒரு தொழில் பண்ணி கொடுத்தாங்க. இப்ப 2 மடம் சம்பாரிச்சு நல்லா பாத்துக்கிறேன். சேலத்துல 2 பக்கம் இடம் வாங்கி போட்டோம். அம்மாப்பேட்டையில் 2 வீடு வாடகை கொடுத்துருக்கிறோம். ஒரு புதுசுக்காரன் இருக்கிற காபஸ் வாங்கிக்கிறோம். எங்க வீட்டுக்காரன் நல்லா வச்சுக்கிறாங்கன்னு நாங்க எவ்வளவு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவா. ஒரு கல்யாணம் காட்சி நம்ம அக்கா தங்கச்சிக்கு நாங்க எவ்வளவு என்ன தெரியுமா? சம்பாரிச்சு வச்சிருந்தாங்களா? அங்க என்ன இருந்தது? அம்மாப்பேட்டையில வாடகை விட்டு குடிக்கிறதுக்கும் நான் கால் வச்ச யோக தூக்கு. அதுக்கு முன்னால பழைய மசாலா பிச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு கால் வச்சுன்னா குடும்பம் கிட்ட 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 வளர்ந்து போச்சு. இதே 2 மடம் சம்பாதிக்க ஒரு கெட்ட காலம், ஒரு தொழில் நட்ட கொரோனாவில் பல பேர் முடிவு போயிட்டாங்க. ஒரு கெட்ட காலம் வந்துட்டா. அப்ப என்ன சொல்லணும்? ஆத்தா செல்வத்தம் மாதிரி தாய் உனக்கு நான் என்ன போற வச்சேன் பாரு, நல்லா இருக்குன்றது ஒண்ணு இப்படி போச்சு. ஆடு வளர்த்தே அடியோட போச்சு, நாய் வளர்த்தே நாசமா போச்சு, கோழி வளர்த்தே குப்பை கடையா போச்சு, மாடு வளர்த்தே மண்ணா போச்சு. இந்த ஆள் தொட்ட தொழில் எனக்கு பண்ணிக்குது. ஆயா எப்படியும் உனக்கு அடுத்த வருஷம் ஒரு பொங்க வச்சு ஒரு மாவளக்கு போட்டு உனக்கு ஒரு பௌத்த மாவளுக்கு எடுக்கிறேன். ஆயா எப்படியோ புருஷனை அப்படி இல்ல கேட்போம். ஆமா அப்படியே கேட்பா. அப்படியே சொல்லுவாங்க இவளுக்குக்கா எனக்கு எங்கெல்லாம் போட்டு கேட்டாங்க. நாட்டம் தாங்க கரூர்ல, கருப்பூர்ல கேட்டாங்க, ஓமலூர்ல கேட்டாங்க, தம்மம்பட்டியில கேட்டாங்க, ஆத்தூர்ல கேட்டாங்க, வாழப்பாடியில கேட்டாங்க. காக்கா பழத்துல கட்டுனா இவளைத்தான் கட்டு பண்ணான் என்ற கெட்ட கிரகம் இந்த தோசிக்கால கட்டி என் பொழப்ப அம்பளமா செஞ்சிரிய. நல்லா புருஷன் சம்பாரிச்சு கொடுத்தா இவன் ஆள வச்சு யோகம். அவன் கெட்டு போயிட்டான அவன் தோசிக்காலனா? அப்ப குடும்பத்துல உழைச்சு கொடுக்கிற ஆம்பளை ஏதானுங்க குடும்பத்துடைய பிக் பாஸ். பாடுபடுறது பூரா ஆம்பளை, படுத்து திங்கிற பூரா பொம்பளை. அக்கா நான் பேசுறது பூரா வீழ்த்த உங்களை எல்லாம் ஆரம்பிச்சு. அம்மா பாட்ட பெண்கள் என்ன அம்மா மாதிரி எல்லாருமே நான் உருப்படியே ஊடு போய் சேரணும். இது வேற முக்கு சொந்தா கிடக்குது, எந்த முக்கு போனாலும் ஓட்டு போடுவோம். நான் வேற கொண்டாட்டிக்கு ஒரே ஒரு புருஷன். கம்பு குத்தி வர கடத்தல தண்ணி மொத்தம் கம்பு கடை ஆதி வச்சு கடையோட போகணுமா? நடுவர வரைக்கும் வருது. டவுசர் பாக்கெட்ல 1,93,500 வச்சிருக்கேன். என்ன மாப்பிள்ள சொல்ற? 1,93,500 rupees தான் மாப்பிள்ள. இந்த உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான டவுசர் தான் மாப்பிள்ள. நடுவர வரைக்கும் 1,93,500 ரூபாய் இந்த மேடையில் வைக்கிறேன். சொத்தழிஞ்சாலும் சொல்லலையாத அம்மாப்பேட்டை மக்கா எங்க ஜெயசக்தி நண்பர் குழு முதல் வருஷம் நம்மளை கூப்பிட்டு பிளேயர்ஸ் போட்டுக்கிறாங்க. நீ வருஷம் நம்மளுக்கு ஒரு பட்டிமன்றம் கொடுப்பாங்க. அத்தனை வேட்டை காவல் வச்சு இங்க இருக்கக்கூடிய தர்மகர்த்தா எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து இந்த மேடையில உட்கார வச்சு எங்க சச்சிவேலன் இருக்கிறாரா? முன்னால இருக்கிறாரு போயிட்டாங்க பாட்டுக்காரங்க. பிசினஸ் உண்டு, நிறைய மாடு கொடுத்துருக்கிறவருக்கு கிட்டத்தட்ட 600 மாடு வச்சிருக்காருங்க. ஏன் சந்தோஷமா 600 மாடு வச்சிருக்காரு தெரியுமா? அவருக்கு பொண்டாட்டி இல்ல, அதனால சந்தோஷமா. கல்யாணம் பண்ணிட்டு அவரு கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி ஏதாவது தொழில் பண்ணி விடுவா. இப்ப பண்ணிட்டாரா? சொல்லலைங்க. போன் பண்ணி கேட்கறேன் நாளைக்கு காலையில். சரி எதுக்கு வந்த நேரத்தை மறந்துடுது. பொண்டாட்டி நினைச்சாலே மறந்து போகுது. 1,93,500 மேடையில வைக்க சசிகலா அவர்களையும் மோனிஷா அவர்களையும் நீலவேணி அவர்களையும் தன்னோட முதுகத்தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. அத்தனாயிரம் மடத்து இத்தனாயிரம் சனத்து முன்னால குடுத்து பாட்டு போறேன். நான் சொத்தழிஞ்சாலும் சொல்லலையாத விவசாய குடும்பத்துல பிறந்தவன் அந்த படத்தை கொடுக்குறேன். என்ன பண்ணணும்? அவங்க முதுக அவங்களே திரும்பி பார்க்கணும். சும்மா திரும்பி கண்ணாடி வச்சு பார்க்கற நீ என்ன ஆளு முடியுமா? அவங்க முதுக அவங்க திரும்பி பார்க்கணும்னா வாய்ப்பு இருக்காமா? சும்மா திரும்பி பாருமா. கண்ணாடி பார்க்கறது நீங்க என்ன நல்லா பாப்ப, நீ பார்க்க முடியுமா? முடியாது, வாய்ப்பு இல்ல. நடுவரவர்களே எங்க அப்பா சம்பாதிச்சு வச்சது 3 ஏக்கர். நான் என்ற தம்பிக்காரன் இந்த 6 வருஷத்துல வம்படியா சம்பாதிச்சது 4 ஏக்கர். எங்க மாமி எனக்கு கொடுத்தது 4 ஏக்கர். மொத்தம் 4 3 7 7 3 11 ஏக்கர். இன்னைக்கு 1 ஏக்கர் 4 கோடி ரூபாய் விற்கிது. அந்த 4 கோடி ரூபாய் சொத்து பத்திரத்தை இந்த மேடையில் வைக்கிறேன். 3 பேர்த்தி முதல் திரும்பி பார்க்க சொல்லணும். அதுதான் முடியாதுன்ட்டாங்களே. நடுவரவர்களே எங்க மாமி எனக்கு போட்டது 47 மகன். என் தாய்மான எனக்கு போட்டது 19 மகன்.
நானா சம்பாதிச்சு வாங்கினது 22 பவன். அந்த 94 பவனை இந்த மேடையில வைக்கிறேன். 3 பேருக்கு திரும்பி பாரு சொல்லு. இன்னும் என்னென்னலாம் உன்கிட்ட இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்துரு. அதுக்கெல்லாம் அவன் புதுசா இருக்கிற நீ இருக்காங்க. எத்தனை கோடி கொடுத்தாலும் எந்த பெண்ணாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா? வாய்ப்பு இல்ல. இல்லைங்க, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அப்புறம் எவன் பார்க்கறதா பொம்பளைகளும் ஜாக்கெட்ல கதவு நிலவு சன்னலும் ஓப்படி நடப்படி வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க முடியாது. அப்புறம் எவ்வளவு பார்க்கறது முதுகுல வச்சுக்கிட்டு அவனை நீ பார்த்துட்ட, அவனை எப்படி பார்க்கற, அவனை இப்படி பார்க்கற, நாங்களா பார்க்க நீ காட்டுற நாங்க பார்க்க. என்னைக்கு இந்த பொம்பளைகள்லாம் ஆறி உறக்குன்னு அறப்படி கண்டெடுத்து சாக்கிட்டு அப்புனாளுகளோ புருஷனுக்கு புற கிடுவிகள் வந்து கிடக்கு. அங்க இருந்து இங்க வந்துருச்சு. மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. அதை கூட ஒரு பொண்ணு 6 சொல்லாதீங்க. நீ வீடியோ கூட ஆப் பண்ணிடு. என் பொண்டாட்டி சாக்கிட்ல 2 நாடாவை கட்டி தொங்கிட்டு 2 குண்டை தொங்கிட்டு இருந்தா. நடந்து போற டும்முக்கு 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 இடத்துக்குள்ள சாக்கிட்ல நாடா தொங்குதுன்னு. உனக்கு டவுசர்ல நாடா தொங்குது, எனக்கு ஜாக்கெட்ல நாடா. இதுக்கு அதுக்கு சரியா போச்சுக்கிறாளே, இது நாடாயா? பழைய பிரிச்சு அதெல்லாம் போட்டு நானே ஒரே ஒரு தடவை ஒரு பொம்பளை கழுத்துல 3 முடிச்சு போட்ட பாவத்தை தவிர இழுச்சுமா ஆம்பளை என்னையா பண்ணுங்க? என்னைக்காவது அந்த புருஷனை பார்த்து ஏடுங்கோ மாமா கூட்டுட்டியா? என்ன ஆளானப்பட்ட சேலம் மாவட்டத்துக்கு கலெக்டர் இருக்கு. அவர்கிட்ட போய் கேளுங்க அந்த அம்மாட்ட, ஏக்கா அண்ணன் எப்படி சந்திராயனுக்கு ராஜிட்டாரு பாரு, யாருமே விடாத தெம்பகுதியில் விட்டாரு பைசாமி அண்ணன். அவர் சம்சாரம் போய் கேளுங்க, ஏக்கா அண்ணன் எப்படி? அந்த ஆளுக்கு எப்படி தெரியும்? ஒரு விவரம் தெரியாது. 6 கட்டாலும் போட்டு வந்துருக்கேன். மாப்பிள்ள தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்காருல்ல, யாரு எல்லாத்தையும் லைட் கண்டுபிடிச்சாரு. அவர் பல வருஷம் ஆராய்ச்சி பண்ணாரா. சரி, இந்த முடியை வச்சு ஆராய்ச்சி பண்ணி கரண்ட் வருமா லைட் வருமானு வருஷக்கணக்கில் பார்த்துட்டு இருந்திருக்காரு ஆராய்ச்சி. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு. பல வருஷம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு நாள் தூங்கிட்டு இருந்த பொண்டாட்டிய வந்து எழுப்பியிருக்காரு. எந்திரி 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 எந்திரி, லைட்டை கண்டுபிடிச்சிட்டேன், கூப்பிட்டாரா. அந்த அம்மா டெய்லி இதை பார்த்து பழகி இருக்குதுல்ல, திரும்பி அந்த ஆளை பார்த்துட்டு மூடிட்டு படியா இருந்துச்சான். நான் சும்மா சொல்லிங்க, புத்தகத்தில் எழுதியிருக்கிறான். தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வரலாற்று புத்தகத்துல அவ்வளவு பெரிய விஞ்ஞானி, உலகத்திலேயே லைட்டை கண்டுபிடிச்ச ஒரு மகன் மனைவி கிட்ட கூப்பிட்டு அந்த லைட்டு பாரு கண்டுபிடிச்சிட்டேன், இதான் விளக்கு எரிகிறதுன்னு காட்டினாராம். அதை பார்க்கறது அந்த அம்மாவுக்கு மனசு இல்லாம மூடிட்டு படியான்னு சொல்லிச்சான். க்ளோஸ் இட் அண்ட் கம் அண்ட் ஸ்லீப் பண்ணிச்சான். அடுவர்களே, இந்த உலகத்திலே ஆம்பளை சந்தோஷமா இருந்தா பொறுக்காத ஒரே ஒரு சிவராசி பொண்டாட்டி. அதேதான். நம்ம அக்கா தங்கச்சி வந்துக்கிறாங்க, போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு தோண்டிக்கு வந்திருப்பாங்க. ஏக்கா மச்சான் நல்லா வச்சுக்கிறாரா, தேட வாங்கி போட்டேன், அங்க பாத்திரம் டம்மு டும்முக்கு. அதையே புரிஞ்சுக்காங்க. நல்லா கேட்டு நாம்பளையெல்லாம் நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு போவீங்க, போய் வீட்டுக்குள்ள புசுக்கு முட்டிடக்கூடாது. 1 நிமிஷம் வெளியே நின்று பார்க்கணும், பாத்திரம் எத்தனை உருளுதா, சொம்பு கும்பு கட்ட முடக்குதா அப்படின்னு கேட்டுட்டு பாத்திரம் முட்ட போவே விடாது. இதே ரொம்ப ஊடு நிசப்தமா இருந்தாலும் போகப்படாது. எதோ எடுத்து வச்சுட்டு போந்துருக்கிறான்னு அது கொஞ்சம் டேஞ்சர். கொஞ்சம் டிவி ஓடிட்டு இருந்தா போய் இப்படித்தான் முந்தானத்தை விட்டு போனா சாமான் சட்டு முட்டுனுது.
ஓ போனா குறவளையும் கால் வச்சிருவா அப்படின்னு வீட்டு 2 சுத்துனேன். அந்த நேரம் ரவன்ஸ் வந்து போலீஸ்காரன் அடி பிடிச்சிட்டாருங்களா. அன்னைக்கு கூட சுத்துறீங்க ஒண்ணும் இல்லைங்கய்யா, வீட்டுல பாத்திரத்தை விட்டு ஒரே இது கிடக்குது, உள்ளுக்குள்ள போனா கழுத்துல கால் வச்சிருவா. அப்படி ஏற்கனவே 12 மணிக்கு வரும், நீங்க 10 மணிக்கு வந்தீங்கன்னு. எங்க வீட்லயும் பாத்திரம் கொடுக்குதுன்னா அதனாலதான் ரவன்ஸ் சொன்னீங்க. நடுவர்களை கூட்டு வாசப்படிங்க. ஆனா வீட்டுக்கு ஒரு தாளம் எல்லாம் வீட்டுக்கு வாசப்படி நடுவரவர்களே, ஒரு மனுஷன் நிம்மதியான சோறு இருக்கும். காத்தால இருந்துச்சா அவசரமா தின்னு போட்டு வேலை வெட்டி போறோம். ஆமா. ஒரு மனுஷனுக்கு வெந்ததோ விதியோ மத்தியான டிஃபன் பாக்ஸ்ல இத்தனை போட்டு கொடுக்குறான், திக்கிறான். ஒரு மனுஷன் நிம்மதியான சாப்பாடு நைட் சாப்பாடு தான். அந்த சோத்தை எந்த பொண்டாட்டியாவது திருவாய் போட்டு மூடி போடுறா? தட்டத்துல சோத்தை போட்டதுக்கு அப்புறம் சைஸா ஆரம்பிப்பாளு. நீங்க வாட்டுக்கு வாரிக்கு போறீங்க, வீட்டுல என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுதா? இருங்க குழம்பு ஊத்திட்டு வாரேன். உங்க அக்கா வாரமாடா வைகுந்தத்துல இருந்து வாரா. எங்க வைகுந்தத்துல கடை கட்டி இல்லையா? உக்கால கண்ட ரொம்ப கட்ட வளப்பையா ஏற்றி விடுறான். வரும்போது ஒரு கட்டப்பை கொண்டு வந்தா போகும்போது 3 கட்டப்பை போகுது. இருங்க ரசம் ஊத்திட்டு வாரு. உன் தம்பிக்கார 5 கட்டாலும் செலவு பண்றேன், 50 கட்டாலும் செலவு பண்றேன். அவன் ஜோடி பசங்க ஒரு கடை கட்டி வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க. நீ அவனை கண்டா 500 ஏத்தர பாட்டில் ஊத்த. இருந்தோ தயிர் ஊத்திட்டு பாரு. மாடு தயிர் வேணுமா பாக்கெட் தயிர் வேணுமா? பால் தயிர் ஊத்துனேன். அப்பை பிராணி சொன்னா கொடிது இளமையில் வெறுமை கொடிது, அதனும் கொடிது வெறுமையில் நோய் கொடிது, அதனும் கொடிது. அன்பில்லாத பொண்டாட்டி அவகிட்ட சோறு வாங்கி திங்கிறது ஆலகால வசத்தோட கொடுமைன்னு சொன்னான் ஐயா. ஒருவன் நல்ல சோறு பண்ற துப்பு இல்ல துப்பு கேட்டது. அதை பத்தி சேட் பண்றவர் புருஷத்து. அந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் எவனுமே நிம்மதி இல்லைங்க. இந்த செல்போன் வராத வரைக்கும் வேலைக்கு போய் வீடு வர வரைக்கும் வீட்டுல என்ன நடக்குன்னு தெரியுமா? உண்டாங்க பட்டன் போறதுக்கு வரைக்கும் நார்மல் மெசேஜ் அனுப்பணும். ஒரு மெசேஜ் 3 ரூபா அனுப்ப மாட்டாங்க. இந்த டச் போன் வந்து இந்த கம்பெனிக்கார் போட்டமெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் 24 ஹவர்ஸ் நெட்டு பிரியா 350 ரூபாய்க்கு போட்டா முடிச்சு விட்டுருவேன். முதல்ப்பே வீட்டுல என்ன பூனை உருண்டா மெசேஜ் போட்டுறான், கல் உருண்டா மெசேஜ் போட்டுறான், மாமா மழை வந்தா மெசேஜ் போட்டுறான், துணி காய்ப்புல மெசேஜ், தொட்டது 1 வாட்ஸ்அப். வாய் விட்டு பேசி உறவுகள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் பேசுகிறது, கைவிட்டு பேசி உறவுகள் எல்லாம் பேஸ்புக்கில் பேசுகிறது, முகம் பார்த்து பேசி உறவுகள் எல்லாம் முகநூலில் பேசுகிறது. ஆனா புருஷன் பொண்டாட்டி கொடுத்து பேசுகிறது. பொண்டாட்டி ஒரு பக்கம் டச், புருஷன் ஒரு பக்கம் டச், ஆள் ஒரு பக்கம் டச் பண்ணிட்டு இருந்தா ஃபேமிலிக்குள்ள எப்படி டச் ஆகுறது? யோசிச்சு பாருங்க நடுவர்களே. என்றைக்குமே ஆண்டு என்றைக்குமே ஆண்களுடைய உழைப்பு இருக்குது பாத்தீங்களா, அதை அவ்வளவு சீக்கிரம் குறைச்சு இடப்பட முடியாது. வெளிநாடு போற மானே வரதேசி மண்டமே தன்னாசி எங்கேயோ போய் சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுக்குறேன். நடுவர்களை கட்டுல புருஷன் திட்டுனா கூட கோபம் வருது. 3 நாளைக்கு 4 நாளைக்கு பேச மாட்டேங்கிறேன். ஆனா எவனே தெரியாத மேனேஜர், எவனே தெரியாத ஓனர், எவனே தெரியாத சூப்பர்வைசரு மானக்கிட கேள்வி கேட்பானுங்க ஒரு சின்ன தப்புக்கு. ஆனா நான் இந்த கோபம் வரு ரோஷம் வரு என்னடா மானக்கிட்ட நான் இப்படி பேசிவிட்டானேன்னு கோபம் வருமுங்க. ஆனா ஆம்பளை அதை பூரா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் குடும்பம் கெட்டு போகுமே, தான் பிள்ளை படிப்பு நின்று போகுமே, தான் கூட பிறந்த அக்கா தங்கச்சி நல்லது கெட்டு பண்ண முடியாதுன்னு ஆம்பளை மனசுக்குள்ள புழுங்குறது யாருக்காவது தெரியுமா? நடுவரவர்களே, பெண்கள் என்பவர்கள் தோசை போன்றவர்கள், ஆண்கள் என்பவர்கள் தோசை கல்லை போன்றவர்களுங்க. தோசையோட ருசி எல்லாருக்கும் தெரியுங்க. ஆனா அந்த கல்லோட தியாகம் யாருக்கும் தெரியாதுங்க. அந்த ஆம்பளைக்கு மட்டும்தான் தெரியும். சொன்னாங்க அத்தையடி யுத்திப்பட்டு ஆணையடி கண்டாக்கி மேலான வெண்ணப்பட்டு மேகவண்ண கண்டாக்கி உட்கார்ந்து பால் கறக்க முக்காலி தங்கத்திலே அணைச்சிருந்து அடக்கவர் தங்கத்திலே என்னென்ன சீதனங்க என்ற இளம்பரப்பு பட்டி நெருச்சு வரும் மாழ்வாடு சீதனங்க ஏறி நெருச்சு வரும் எருமகடா சீதனங்க ஆத்துல தலைமுழுக்கு 1000 பேர் குளிப்பாட்டம், குளத்துல தலைமுழு கோடி சடு குளிப்பாட்டம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளுக்கு அண்ணன் நம்மளால முடிஞ்ச சீர பண்றோம்ல. 100 பவுன் 50 பவுன் 20 பவுன் 10 பவுன் கடைசிக்கு காலுக்கு கழுத்துனால போட்டு தனியாக அழுத்துட்டு அனுப்பிடுறோம்.
விடுறமா இல்லையா? சரி, நீ பொறுமையுள்ள பொம்பளை, பாசமுள்ள பொம்பளை, பிறந்த வீட்டு மேல இதுள்ள பொம்பளை. அண்ணக்காரனுக்கு அம்மா அப்பாட்ட வீதியில் 7 சென்ட் இடம் இருக்குது. கூட பிறந்தது 3 பேர் அக்கா செய்யும். அப்பக்காரன் சாகும் போதே 7 லட்சம் ரூபாய் கடன் வச்சுட்டு செத்தான். அப்பம் போனதுக்கு அப்புறம் அப்படியே அந்த கடனை கட்டினேன். 3 பேருக்கு எல்லா சீரி சிம்மலை ஆண்டவன் கோயில பச்சைப்பூடை வச்சு பூசியாச்சு. சாவ கடந்த கிழவிக்கெல்லாம் பச்சைப்பூடை எடுத்து கொடுத்துமா இல்லையா? எதுக்கு நம்ம வெச்சு போறப்ப சும்மா மங்களமா வாழணும் தானே. அப்பேற்பட்ட பிறந்தவன் போய் கேட்கிறா பிறந்தவங்கிட்ட, கண்ணு என் பையனுக்கு வெளிநாட்டுல படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, MS. அது என்னமோ அக்கௌண்ட்ல 25 லட்சம் ரூபாய் பணமை கொடுக்கணும்னு சொல்றாப்பா. அக்கௌண்ட்ல 25 லட்சம் ரூபாய் பணம் இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு எல்லாம் சீர் சேர்ந்து நகை மட்டும் இல்ல 60 லட்சம் ரூபாய் ஆகி போச்சு. செண்டு 10 லட்சம் ரூபாய் கேட்கறாங்க. ஒரு 70 லட்சம் ஆச்சுன்னா எல்லாத்தையும் வித்து போட்டு நானும் நகையோட போய் வீடு வீசி பிடிச்சி இருந்துக்கிறமாயா அப்படின்னு கேட்டா, நீ யோக்கியத்துக்கு பிறந்த புள்ள, நீ பண்பாடு நிறைஞ்ச புள்ள, நீ என்ன சொல்லணும்? அண்ணா அப்பன் செத்ததுக்கு அப்புறம் நீ தானே எனக்கு அப்பன், அப்பன் செய்யற எல்லா சீர்சனத்தையும் எனக்கு செஞ்சு இல்லைன்னா, ஆனா சொல்றியா? அப்படி சொல்ல மாட்டான். என்னப்பா தெரியுமா? நீ ஒருத்தன் தான் அப்பனும் பிறந்தியா? நாங்க அண்ணன் தங்கச்சி 3 பேர் மானத்தை வந்து கொடுத்துருந்தோம். புதுப்பத்துல இருந்தாங்களா? 7 சென்ட் இடத்தி நாளா போடுறதுனா போடு, இல்லைன்னா கோர்ட்ல கேஸ் போடு. நல்லா தெரிஞ்சுக்கும் பொம்பளைக்கு. பொம்பளை பிறந்தவங்களுக்கு 2 பேருமே ஒண்ணு வயசுக்கு வந்த காலத்துல தாய் மாமா கொண்டாந்து குச்சி கட்டி வச்சு கோழி கொண்டு உடச்சு தரமா வரைச்சு பொரியரிச்சு போட்டு பொண்ணோட கற்புக்கு நான் காவல்னு கொடி நாட்டிட்டு போறான் பாத்தியா? அது மொதல் பெருமை. 2வது பெருமை, நம்ம சேர்த்து சிவலோகம் போகையிலே தம் புருஷன் வீட்டுல கோடி ரூபாய் இருக்குன்னு சொல்லி காஞ்சிபுரத்துல அள்ளிப்பணம் கொடுத்து சொல்லித்தறி போட்டி ஆணவ கந்தாங்கி முந்தான வச்சு அந்த பட்டு போட்டாலும் பெருமை இல்லை. அப்பன் வீட்டுல சோத்து பழகில வரட்டூர் அரிசியில வரகரிசி வித்து வியாபாரம் பண்ணாலே அப்பன் வீட்டுல இருந்து 1 முளை செங்கோடி துணி வந்து அந்த பொண்ணு பணத்து மேல ஒழுங்கு பாத்தியா? அது 2வது பெருமை நடுவர்களே. ஆனா இன்னைக்கு பணத்தை மட்டுமே மையாக கொண்டு பாசத்தை இழந்த பெண்கள் பல பேர் கோடி துணி இழந்து பிறந்த வீட்டு போக்குவரத்து இழந்து இன்னைக்கு கிடக்குறாங்கன்னு சொன்னா, அப்ப என்னங்க பொம்பளைக்கு பொறுப்பு இருக்குது? பொறுப்பு பச்சை துண்டு தோல் ஓட்டு நீங்க 28 வருஷமா வாழ்க விவசாயி வளர்க விவசாயி ஓங்குவன் புகழ் நீங்கவன் வறுமை. புதுசுமா துண்டு துண்டும் எழுத்தா கிடக்குது, விவசாயி பொழப்பும் எழுத்தா கிடக்குது. கால் மாடு செருப்பு 450 ரூபாய்னா ஒருத்தர் பேர பேசல, வாங்கி திக்கிற முட்டாய் 45 ரூபாய்னா ஒருத்தர் பேர பேசல, எடுத்து குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் 95 ரூபாய்னால ஒருத்தர் பேர பேசல. ஆனா ஒரு கட்டு கீரை 10 ரூபாய்னா 3 கட்டு 10 ரூபாய்க்கு தாரையான்னு வேற பேசுறேன். அப்ப எங்கிருந்து வாழ்க்கையில விவசாயம் கிளக்குவானா? முதல் விவசாயம் பண்ற வயது பொண்ணு கொடுக்கற தயாரா இருக்கானா இந்த ஊர்ல? எவனுக்கோ அடிமையா இருக்கிறவனுக்கு கட்டிக்கிற IT மாப்பிளைகள், டாக்டர் மாப்பிளைகள், இன்ஜினியர் மாப்பிளைகள் 24 வருஷத்துல ஒருத்தர் ஜாதகம் எடுக்கிறேன். சரி, வயசு 24 ஆச்சு, பருவம் வந்துட்டு பொண்ணு கல்யாணம் முடிக்கலாம். போய் ஜாதகத்தை கொடுத்தா பிள்ளை வீட்டுல கேட்கறாங்க. அவன் இருக்கிறது வாடகை வீட்டுல பிள்ளை வீட்டு அப்பேன். மாப்பிள்ளை சொந்தமா வீடு இருக்குதா, மாப்பிள்ளை சொந்தமா கார் இருக்குதா, மாப்பிள்ளை சொந்தமா தோட்டம் இருக்குதா, மாப்பிள்ளை சொந்தமா அது இருக்குதா, மாப்பிள்ளை சொந்தமா இது இருக்குதான்னு கேட்கறீங்க. சரி, இத்தனையும் சம்பாதிச்சாக்கா இருக்குமா பொண்ணு கிடைக்குமான்னு அவன் வம்படியா பாடுபட்டு வெளிநாடு போய் அங்க போய் இங்க போய் சம்பாதிச்சு ஊட்ட வாங்கி காட்டை வாங்கி காரை வாங்கி எல்லாம் வாங்கி நிறுத்தியில வயசு 35 போய் கண்ணாடி முன்னாள் நீங்க வாங்குற மண்டையில மசூர் இல்லை. போய் பொண்ணு கேட்டா நாங்க 7 வயசு பையனா பாக்குறோம், மாப்பிளைக்கு முடியலீங்க. மனுஷனால் ஆகாத முடியினால் என்னத்தாக போகுது? நடுவர்களே, இந்த உலகத்திலே ஆண்களுடைய உழைப்பு, அவனுடைய பெருமை, எதையும் தாங்க கொள்ளக்கூடிய இதயம், அது இன்னும் எத்தனை தடவை வேணாலும் பொம்பளை சொல்லலாம். உங்களை எல்லாம் ஒவ்வொரு பெண்ணும் தன் தகப்பன் வீட்டிலே இளவரசியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மைதானே? எல்லாரும் ஒப்பனோட்டில் இருப்பாரு, இளவரசியாக தான் இருந்தீங்க. எனக்கு இந்த 70 கட்டினதுக்கு அப்புறம் தான் வேலை கரையாட்ட ஆரம்பிங்க. என்றைக்கும் தகப்பன் வீட்டிலே ஒவ்வொரு பெண்ணும் இளவரசிதான்.
ஆனால் நீங்கள் இளவரசியாக இருக்கும் பொழுது உன் தகப்பன் ஒன்றும் மகாராஜாக்கள் அல்ல, ஏழைகளாக இருந்தாலும் தான் பெற்ற மகள்களை இளவரசியாக வளர்ப்பதுதான் ஒரு ஆணினுடைய உழைப்பு, அதுதான் குடும்பத்துடைய பிக் பாஸ் என்று சொல்லி நடுவர்களே, நம்மளாம் அண்ணாடு பஸ்ல ரயில்ல போறோம். ஆமா, அன்னைக்கு மேல்மருவத்தூர் போற ப்ரோக்ராம் போற அந்த வயசான பெரியவர் புளிச்சல் போட்டாரு, கண்ணெல்லாம் மங்குது. விழுப்புரம் தாண்டது கண்ணில் தைலத்தை வச்சு ஓட்டுறாரு, முட்டாய் போட்டு ஓட்டுறாரு, அதை போட்டு இதை போட்டு ஓட்டுறாரு. என் கையா இப்படி வயசான காலத்துல கண்ணு ஒண்ணு என்ன பதச்சுனாக்கே பதறைய அந்த அம்மா எரிச்சுதான் அவன் செத்தானா. அவன் மானஸ்தன் செத்தேன். நன்றிங்க, வணக்கம்ங்க. வாழ்க விவசாயி, வளர்க விவசாயி, ஓங்குவன் புகழ், நீங்கவன் வறுமை, என்றும் செங்குந்த மாரித்தாயினுடைய பாதத்தை கோடான கோடி நன்றிகளை சொல்லி நெசவான குடும்பமும் நெடியூடி வாழ வேண்டும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுவிடுகிறேன். உங்கள் அன்பு விவசாயி தூரன் மஞ்சுநாதன். நன்றிங்க, வணக்கம். இவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தா அந்த பிள்ளை ஹார்ட் அட்டாக் வரவுங்குது, இது நெஞ்ச குழப்பாங்குது. மஞ்சுநாதன் மன்னன் செத்து போனாங்க, அடுத்தது பால் ஊத்துறாங்க.